வணக்கம். என்னுடைய பெயர் டாக்டர் ஈகே கருணாகரன். நான் காஞ்சிபுரம் மாவட்டம் வேலியூர் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தேன். கண்ணப்ப நாயக்கர் நாகம்மாள் தம்பதியினுடைய 8வது மகனாக 19/3/1965 ஆண்டு காஞ்சிபுரம் மாவட்டம் வேலியூர் கிராமத்தில் பிறந்து வளர்ந்த நான் படிப்படியாக சென்னைக்கு வந்து சென்னையில் சிறு சிறு வேலைகள் எல்லாம் செய்து அப்படியே ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்து சென்னையில் ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டு பிறகு அனிதா ஓட்டுநர் பயிற்சி பெற நிறுவனத்தில் நடத்தி சிறப்பாக பணியாற்றி செயல்பட்டு இன்று வரை மக்களுக்கு என்னால் முடிந்த சேவைகளை செய்து வருகிறேன். அதே போன்று நான் திராவிட பாரம்பரியத்தை சேர்ந்தவன். எங்கள் குடும்பம் திமுக திராவிட கழகத்தில் அனைவருமே திமுக கழகத்தை சார்ந்தவர்கள். எங்கள் குடும்பத்தில் திமுக கழகத்துடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையில் 3 திருமணமும், அன்பழகன் தலைமையில் 2 திருமணமும், எனக்கும் அன்பழகன் தலைமையில் திருமணம் நடைபெற்றிருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து திமுக கழகத்திற்கு ஆதரவளித்து கலைஞருடைய பொற்கால ஆட்சியும் தலைவனுடைய பொற்கால ஆட்சியும் பாடுபட்டு கொண்டு வருகிறோம். அதே போன்று படிக்கிற காலத்தில் படிக்கின்ற வசதி இல்லாத காரணத்தினால் படிக்க முடியாத ஒரு காரணம் ஏற்பட்டதனால் அந்த படிப்பினுடைய வலியை உணர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு என்னால் முடிந்தவரை மார்ச் 19 அன்று என்னுடைய பிறந்த நாளில் பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் சீருடைகள் மற்றும் சைக்கிள் அது போன்ற பொருட்கள் எல்லாம் அவர்களுக்கு உதவி செய்கின்ற வகையிலே தொடர்ந்து ஒரு 30 வருட காலமாக என்னுடைய பிறந்த தினத்தன்று செய்து கொண்டு வருகிறேன். 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று முதல் மார்க் எடுக்கும் மாநகராட்சி பள்ளி ஒரு 5 பள்ளியை தேர்ந்தெடுத்து முதல் மார்க் எடுக்கும் மாணவ மாணவர்களுக்கு 10 நபர்களை தேர்வு செய்து தொடர்ந்து அவர்களுக்கு மிதிவண்டிகளை வழங்கி கொண்டிருக்கிறோம். அதே போன்று விதவை பெண்களுக்கும் லாண்ட்ரி நடத்தும் அயன் பாக்ஸ் அது போன்ற ஒரு நபர்கள் எல்லாம் தேர்வு செய்து ஒரு 5 பேருக்கு அயன் பாக்ஸ், 5 பேருக்கு தையல் இயந்திரம், இது போன்ற வயதான பெண்மணிகளுக்கு புடவை வழங்குதல் போன்ற நிகழ்வுகளெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நான் டாக்டர் தமிழ்நாடு கலைஞர் கட்டிட கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிற்சங்கத்தினுடைய மாநில தலைவராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த சங்கம் 2 வருட காலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சங்கத்தில் ஏராளமான உறுப்பினர்கள் 5000 10,000 உறுப்பினர் வரை சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த சங்கம் கட்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு சங்கமாக நாங்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறோம். இந்த சங்கத்தில் கட்டிட வேலை செய்பவர்கள் முதல் பூ இருக்கின்ற வியாபாரங்களை அனைத்து தொழிலாளர்களும் இந்த சங்கத்தில் உறுப்பினராக சேர்ந்து அரசாங்கத்தில் இருக்கும் சலுகைகளை அனைவருக்கும் கிடைக்கின்ற வகையிலே இந்த சங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எங்களுடைய சங்கத்தில் செயலாளர், பொருளாளர், செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், நகர கழக நிர்வாகிகள் ஆகிய அனைவருடைய ஒத்துழைப்போடும் இந்த சங்கம் சீரோடும் சிறப்போடும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த தினம் பிறந்த தினத்தை இந்த மார்ச் 19 எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று மார்ச் 22 அன்று ராஜா அண்ணாமலை மன்றத்திலே எஸ்ஆர் ஃபைனான்ஸ் என்ற ஒரு இசை நிகழ்ச்சி எனக்கு பிறந்த தினத்தை அங்கேயும் கொண்டாடுகிறார்கள். தொடர்ந்து என்னுடைய பிறந்த நிகழ்ச்சி மார்ச் 19, 20, 21, 22 நாட்கள் தொடர்ந்து 5 நாட்கள் தொடர்ச்சியாக இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகையால் எங்களால் முடிந்தவரை மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு மகத்தான சேவையை செய்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று முதியோர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு புடவை வழங்குதல், ஊனமுற்றவர்களுக்கு 3 சக்கர வாகனம் வழங்குதல் போன்ற சிறப்பான செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சிறப்பான செயல்பாடுகள் தொடர்ந்து செயல்படுவதற்கு கடவுள் அருள் புரியும். இந்த முறை என்னுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி தொடர்ந்து தியாகராய மகால் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. அதே போன்று இந்த மார்ச் 19 அதே பிடி தியாகராய மகால் தியாகராய நகரில் உள்ள மண்டபத்தில் நடைபெறுகிறது. மதியம் 2 மணி அளவிலே பட்டிமன்றமும், 3 மணி அளவிலே பேச்சுத்திறன் போட்டியும், 4 மணி அளவிலே நடன நிகழ்ச்சியும், 5 மணி அளவிலே பட்டிமன்றமும், 6 மணி அளவிலே அவரவர்களுக்கு திறனுக்கேற்றவாறு திறன் போட்டியும், 7 மணியிலே ஆரம்பித்து லக்ஷ்மண் சுருதுடைய மாலதி அம்மையார் நடத்தும் இசை நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.
ஆனால் நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற ஒரு நிகழ்வு தான் இந்த பிறந்த தினத்தன்று செயல்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், தமிழகத்தினுடைய பொது தேர்தல் நடைபெறுகின்ற காரணத்தினால், அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை மதித்து நடக்கின்ற ஒரு காரணத்தினால் மக்களுக்கு இலவசங்களை கொடுக்கக்கூடாது என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகியிருப்பதால் இந்த தினத்தன்று இலவசங்கள் வழங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும், என்னுடைய பிறந்த தினம் சிறப்பாக கொண்டாடி முடித்த பிறகு, தேர்தல் முடிந்த பிறகு அந்த நலத்திட்ட உதவிகளை மீண்டும் ஒரு முறை அதே மண்டபத்தில் அனைவரையும் அழைத்து அனைத்து நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்படும் என்பதனை இந்த தருணத்தில் கூறிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், என்னுடைய நலத்திட்ட உதவிகளை நம்பி யாரும் என்னை வாழ்த்த வருவதில்லை. காரணம், அன்பான மக்களையும் அன்பான நண்பர்களையும் அன்பான உறவினர்களையும் பெற்றிருக்கிற நான் என்னை தேடி வந்து வாழ்த்து சொல்வதற்கு ஏராளமான மக்கள் காத்திருக்கின்ற இந்த தருணத்தில் இலவசத்துக்காக வருவதாக யாரும் எண்ணிவிடக்கூடாது. இருந்தாலும் ஒரு புத்துணர்வாக வருகின்ற மக்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக, ஒரு அன்பளிப்பாக, ஒரு பரிசு பொருளாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் இந்த இலவசங்களை நாம் தருவதாக வருடம் செய்து கொண்டிருக்கிறோம். இது இலவசம் என்பதை விட என்னுடைய அன்பளிப்பு என்று தான் கூற வேண்டும். இலவசம் என்றால் அது ஒரு கொச்சைப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கும். ஆனால் என்னுடைய அன்பளிப்பு பரிசு இந்த முறை கொடுக்க இயலவில்லை என்றாலும், கொடுக்க இயலவில்லை என்பதற்கு காரணம் தேர்தல் அறிவிப்பு வந்த காரணத்தால் இதை இயலாத ஒரு சூழ்நிலை. இருந்தாலும் தேர்தல் முடிந்த பிறகு முறையாக அதே மண்டபத்தில் ஒரு தேதியில் இலவச அன்பளிப்பு பொருட்கள் வழங்கப்படும் என்பதையும் இந்த தருணத்திலே தெரிவித்து கொண்டு, மாலையிலே நடைபெறும் கேக் வெட்டும் நிகழ்ச்சிக்கு திரளான மக்கள் என்னுடைய பிறந்த தினத்திலிருந்து கலந்து கொண்டு என்னை வாழ்த்துமாறு அன்போடு பணியோடு கண்போடு கேட்டுக்கொண்டு, ஒரு அரிய வாய்ப்பை தந்த உங்களுடைய யூடியூப் சேனலுக்கும் மற்றும் என்னுடைய சங்க நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றி கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை சுட சுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க.